இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ன்றது ஆர்டர் பிளாக். அதாவது அதை நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம், ஒரு ஜோன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், சப்ளை ஆர் டிமாண்ட்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து பை ஆகும், இல்லை ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து செல் ஆகுன்ற விஷயத்த நம்ம இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதில் மெயின் திங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரைஸ் இல்லை ஒரு சார்ட்டோ இல்லை ஒரு ஷேரோ இல்லை ஒரு கரன்சி பேரோ ஒரு ப்ரைஸ்ல ரன் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல என்ன ப்ரைஸ்ல ரன் ஆகுதோ அதை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல ஒரு ஆர்டர் பிளாக் டிராப் பண்றோம் இல்லை ஒரு ஜோன் டிராப் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்ளைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ரைஸ் அங்கே அதிகமாக இருக்கு, அப்போ சப்ளை அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ அதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே நம்ம ஆர்டர் பிளாக் ட்ராப் பண்ணுறோம்னா அதை நம்ம டிமாண்ட்னு சொல்லுவோம். ஸோ சப்ளைன்றது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கும், டிமாண்ட்ன்றது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கும். அப்போ ப்ரைஸ் கம்மியாகும் போது நமக்கு டிமாண்ட் அதிகமாகும், அப்போ மறுபடியும் ப்ரைஸ் அங்கேருந்து மேலே போகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் நமக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னாவே சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ரூல்ஸ் ஃபார் ஆர்டர் பிளாக். ஸோ ரூல்ஸ் ஃபார் ஆர்டர் பிளாக்ல மெயின் திங் ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது நம்ம ஏற்கனவே படித்த கான்செப்ட் தான். அதாவது நம்ம என்னெல்லாம் கான்செப்ட் படிக்கிறோமோ ஒன் பை ஒன்னா படிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஒவ்வொரு கான்செப்டையும் அடுத்து நம்ம சேர்த்து படிக்க போறோம். இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கோட ரூல்ஸ்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கணும். ஸோ நமக்கு ஏற்கனவே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல படிச்சோம்ல, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தா தான் அது ப்ராப்பரான அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கணும். அடுத்து நமக்கு ஐஎஃப்சி கேண்டில் இருக்கணும். ஐஎஃப்சி கேண்டில் இருந்தாதான் அங்க நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்கும். எப்பயுமே நல்லா ஞாபகம், ஐஎஃப்சி கேண்டில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் இருக்குன்னு அர்த்தம். அதை நான் அடுத்து சொல்றேன். அடுத்து தேர்டு பாயிண்ட் இம்பேலன்ஸ். ஓகே, இப்போ நமக்கு இம்பேலன்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கணும். இம்பேலன்ஸ்ன்றது நமக்கு தெரியும்ல, படிச்சோம்ல. ஸோ இம்பேலன்ஸ்ன்றது நமக்கு கேப் அங்கே இருக்கணும், அப்போ இருந்தால் தான் அது ப்ராப்பரான ஆர்டர் பிளாக். ஃபோர்த் பாயிண்ட் நாட் மிட்டிகேட்டட். இப்போ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி தான் அந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இன்கேஸ் ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா அது நாட் வேலிட் ஆர்டர் பிளாக். நமக்கு எங்கே ஃபில் பண்ணாமல் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கோ, ஒரு ஜோனை நம்ம மார்க் பண்ண போகிறோமோ அங்கே கேப் இருக்கணும். அப்போ இந்த 4 ரூலும் இருந்தால் தான் அந்த ஆர்டர் பிளாக்கே நம்ம கண்டுபிடிப்போம், இல்லை அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஓகேவா? இப்போ இதுல ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4 டைப்ஸை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக் 4 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்ன்றது இதுதான், சிம்பிள். அதாவது மார்க்கெட் ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணி ஒரு ஐஎஃப்சி கேண்டில். எப்பவுமே நான் இங்க சொன்னேன்ல, எங்கெங்கெல்லாம் ஐஎஃப்சி கேண்டில் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் இருக்கும். அதாவது ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் அது என்ன கலர் கேண்டிலாவனா இருக்கலாம், அது ரெட் கலர் கேண்டிலா இருக்கலாம், கிரீன் கலர் கேண்டிலா இருக்கலாம், அது எந்த மாதிரி கேண்டிலாவனா இருக்கலாம். பாடி பெருசா இருக்கலாம், விக்கு சிறுசா இருக்கலாம், இல்ல விக்கு பெருசா இருக்கலாம், பாடி சிறுசா இருக்கலாம். அது எந்த கேண்டிலா இருந்தாலும் ஒரு ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக். அதை நோட் பண்ணிக்கங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைப். அதாவது ஒரு நார்மல் கலர் கேண்டில், அது என்ன கலர் கேண்டிலாவும் இருக்கும். ஒரு நார்மல் கேண்டில் இருக்கு, ஒரு பாடி கரெக்டா இருக்கு, விக்கு கரெக்டா இருக்கு, மற்ற எல்லா கேண்டில் மாதிரி இதுவும் இருக்குன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் டைப் ஆர்டர் பிளாக். அப்ப நம்ம எங்க என்ட்ரிக்கு போகும் அப்படின்னா டைரக்டா இந்த இடத்துல நம்ம என்ட்ரிக்கு போயிடுவோம். பை எங்க பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணணும்னா ஐஎஃப்சி கேண்டில் வச்சிருக்கு, இவ்வளவு பெரிய கேப் இருக்கும், இங்க கேப்பும் இருக்கும், நமக்கு என்ன இருக்கு, இம்பேலன்ஸும் இருக்கு, மிட்டிகேட் ஆகாம இருக்கு. அப்போ மார்க்கெட் இப்படி பொறுமையா வந்து இந்த ஃபுல் கேண்டில், ஏன்னா ஃபுல் ஜோன் தான் மார்க் பண்ணிருப்போம், அப்போ இது ஒரு டிமாண்ட் ஜோன், அப்போ இந்த இடத்த டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிடுவோம். ஸோ அப்போ இங்கே மார்க்கெட் வந்தால் நம்ம டைரெக்டாக பை பண்ணிடுவோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்திருக்கு, ஒரு ஜோனில் வந்திருக்கு அப்படின்னு பை பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக். இதுவே செகண்ட் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக் அப்படின்றது நமக்கு அதே தான், ஒரு ஐஎஃப்சி கேண்டில் இருக்கும், பட் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கேண்டில் செகண்ட் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்ல அந்த கேண்டில் ரொம்ப சின்னதா இருக்கும். அதாவது பாடி சின்னதாகவும் விக்கு பெருசா இருக்கும். இன்கேஸ் சினாரியோ எப்படி வரலாம், இந்த மாதிரி வரலாம். பாடி கீழே இருக்கலாம், விக்கு மேல இருக்கலாம், இல்ல பாடி மேல இருக்கலாம், விக்கு இந்த அளவுக்கு பெருசா இருக்கலாம், இல்ல பாடி நடுவுல கூட இருக்கலாம். இந்த கேண்டில் பாடி இப்படி நடுவில் கூட இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃபெப் படிச்சோம்ல, ஃபெப் ரிட்ரேஸ்மெண்ட், அந்த டூலை எடுத்துடணும். ஏன்னா இது ஃபுல் கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக் தான், இந்த ஜோனா மார்க் பண்ணிக்கணும். அந்த ஃபெப் டூலை எடுத்துட்டு
லோ டு ஹை ஆர் ஹை டு லோ, நீங்க எது வேணா டிரா பண்ணிக்கலாம். ஆனா அதுல 0.5 ஜோன் எங்க வருதோ நம்ம அங்க என்ட்ரிக்கு போவோம். இது எப்படி ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து டைரக்டா இங்க என்ட்ரிக்கு போனோம், அதுவே செகண்ட் டைப்ல நம்ம இந்த மாதிரி என்ட்ரிக்கு போயிடுவோம். 0.5 ஜோனுக்கு வந்தா நம்ம மார்க்கெட் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் 0.5 ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அங்க நம்ம என்ட்ரிக்கு போவோம். அப்படி மார்க்கெட் இப்படி வருவான், 0. இப்படி வந்து டச் பண்ணிட்டு போவான், மறுபடியும் 0.5க்கு வந்துட்டு மார்க்கெட் மேல போவோம். இப்போ நமக்கு 0.5 ஜோனுக்கு வந்தா என்ட்ரி எடுப்போம், வரலன்னா என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இப்ப படிக்கிற கான்செப்ட்ன்றது மெக்கானிக்கல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? அப்ப நம்ம ப்ராப்பரா சிஸ்டம் படி போறோம் அப்படின்னா நம்ம மோர் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். அதுக்கான விஷயங்கள் தான் இப்ப நம்ம டெக்னிக்கலா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க ஒவ்வொரு கான்செப்டையும் ப்ராப்பரா லேர்ன் பண்ணீங்க. இது டைப் 2 ஆர்டர் பிளாக். இதுவே டைப் 3 ஆர்டர் பிளாக் அப்படின்றது நோட் பண்ணிக்கங்க. டைப் 3 ஆர்டர் பிளாக்ன்றது நமக்கு அதே தான், ஒரு பெரிய ஐஎஃப்சி கேண்டில் இருக்கும் இந்த அளவுக்கு, அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் நார்மல் கேண்டிலா இருக்கலாம், அது ஓகே. பட் இந்த சினாரியோல எப்படி இருக்கும்னா, இது ஒரு நார்மல் கேண்டிலா இருக்கலாம், விக் வச்சிருக்கலாம், பெரிய விக்கா இருக்கலாம். பட் இந்த ஐஎஃப்சி கேண்டிலோடைய விக்கு பெருசா இருக்கும் இந்த அளவுக்கு. அதாவது முன்னாடி இருக்க கேண்டிலையும் முழுங்கி இருக்கும், என்கல்ஃப் பண்ணியிருக்கும். என்கல்ஃப் மீன்ஸ் முன்னாடி இருக்க கேண்டில் முன்னாடி இருக்கிற பொருளை முழுங்கி பின்னாடி வந்திருக்கும். ஸோ இந்த கேண்ட்லையும் அவன் என்ன பண்ணிட்டான், பெருசாக இவ்வளோ பெரிய விக்க வச்சுட்டான். அப்போ நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ன்றது தேர்ட் டைப்பில் இந்த விக்கை மட்டும் நம்ம ஆர்டர் பிளாக்காக எடுத்துப்போம். ஸோ நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ன்றது இதோடைய விக்கு தான். அப்போ நம்ம என்ட்ரிக்கு போனால் எதில் என்ட்ரிக்கு போவோம், டைரெக்டாக இந்த விக்கில் தான் என்ட்ரிக்கு போவோம். நம்ம போயிட்டு இங்கே வரைக்கும் என்ட்ரிக்கு போக மாட்டோம், இந்த கேண்டில் ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம இந்த விக்கில் என்ட்ரிக்கு போயிடுவோம். மார்க்கெட் என்ன பண்ணுவான், மேலே இருந்து கீழே வருவான், கீழே வந்து இந்த விக்கில் டச் ஆகி இப்படி மேலே போயிடுவான். ஸோ தேர்ட் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்ன்றது இதுதான். தேர்ட் டைப்ல நார்மல் கேண்டில் வந்திருக்கும், ஐஎஃப்சி கேண்டில் இருக்கும். பட் நல்லா புரிஞ்சுங்க, ஐஎஃப்சி கேண்டிலோடைய அந்த விக்குன்றது ரொம்ப பெருசா இருக்கும், மற்ற கேண்டிலை விட பெருசா இருக்கும். அதாவது முன்னாடி இருக்க கேண்டிலை விட அது என்கல்ஃப் பண்ணியிருக்கும். அப்படி என்கல்ஃப் பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த விக்கை மட்டும் எடுத்துப்போம். அது இல்லாமல் இங்கே என்ன பண்ணியிருக்கும், ஸ்வீப்பும் நடந்திருக்கும். ஸ்வீப் பார்த்தோமா, அதாவது ஏற்கனவே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த கேண்டிலோடைய விக்கை இன்னொரு கேண்டில் விக்கு வச்சிருக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் இப்படி கூட வரலாம், ஸ்வீப் பண்ணாமல் எப்படி வரலாம், இப்படி கூட வரலாம், இப்படி கூட வந்து விக்கு வந்துட்டு இங்கே பெருசாக இருக்கலாம். அப்போ நம்ம விக்கு தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நம்ம படித்த கான்செப்ட் அங்கே இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம், அதுதான் கான்செப்ட், ஓகேவா? ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இது தேர்ட் டைப். இதே டைப் 4 ஆர்டர் பிளாக்ன்றது அதுக்கு பேர் இருக்கு. டைப் 4 ஆர்டர் பிளாக்ன்றது ஹிடன் ஆர்டர் பிளாக். ஹிடன் ஆர்டர் பிளாக் டைப் 4ன்றது, அதாவது ஹிடன் ஆர்டர் பிளாக் அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிச்சோம்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் ஒரு ஐஎஃப்சி கேண்டில் இப்படி இருக்கும், அந்த ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக்கா இருக்கும். கரெக்டா, இப்படி ஐஎஃப்சி கேண்டில் இருக்கும், அந்த ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இது ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்கும். ஓகே, அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டர் பிளாக்கா இப்படி நம்ம மார்க் பண்ணிடுவோம், அது நமக்கு தெரியும். பட் ஆர்டர் பிளாக் இங்கே மட்டும்தான் வருமா அப்படின்றது இல்லை. திடீர்னு மார்க்கெட்டில் இங்கே ஒரு மறுபடியும் ஒரு நார்மல் கேண்டில் வரும், இங்கே நார்மல் கேண்டில் வரும், ஒரு நிமிஷம், அந்த நார்மல் கேண்டில் அப்படியே இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவான். அதுக்கடுத்து இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு ஐஎஃப்சி கேண்டில் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்மளோட கான்செப்ட் படி ஐஎஃப்சி கேண்டில் எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக். அப்போ இது ஒரு ஐஎஃப்சி கேண்டில், இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக். அப்போ இதுவும் ஐஎஃப்சி கேண்டில் தானே, இந்த கேண்டில் நமக்கு ஆர்டர் பிளாக். அதாவது மார்க்கெட்டுக்கு நடுவில் நமக்கு ஒரு ட்ரெண்ட் அப்படியே மேலே போயிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த ஆர்டர் பிளாக்ன்றது வரும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த ஆர்டர் பிளாக் எல்லாமே நம்ம சார்ட்டில் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ மார்க்கெட்டுக்கு நடுவுலையும் இந்த ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணி வரும், நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்ன்றது நமக்கு தெரியும், நார்மல் கேண்டில் இருக்கும், ஒரு ஆர்டர் பிளாக் நார்மலாக ஃபார்ம் ஆகிருக்கும், அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் அதை நம்ம எடுத்துப்போம் ஃபுல் கேண்டிலா. அடுத்து செகண்ட்ன்றது பாடி மட்டும் சின்னதாக இருக்கும், விக்கு பெருசாக இருக்கும். அப்படி இருந்தால் 0.5 ஜோனில் நம்ம என்ட்ரி போடுவோம். அந்த கேண்டிலுக்கு ஃபெபனாச்சி யூஸ் பண்ணி அதில் 0.5ல நம்ம என்ட்ரி எடுப்போம். தேர்ட் டைப் ஆஃப் கேண்டில்ன்றது அந்த கேண்டில், அதாவது ஐஎஃப்சி கேண்டிலோட விக்கு பெருசாக இருக்கும், அப்போ நம்ம என்ட்ரின்றது விக்கில் தான் இருக்கும். ஃபோர்த் டைப் ஆஃப் கேண்டில்ன்றது நமக்கு ஹிடன் ஆர்டர் பிளாக். ஹிடன் ஆர்டர் பிளாக் ஃபோர்த் ஆர்டர் பிளாக்ன்றது
நமக்கு நார்மலா ஒரு ஆர்டர் பிளாக் கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட் நடுவுலையும் நமக்கு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கும், அதுவுமே வேலிடான ஆர்டர் பிளாக் தான். ஸோ ஐஎஃப்சி கேண்டில் எங்க இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக், அதை மட்டும் நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப சார்ட்ல பார்ப்போம் 4 ஆர்டர் பிளாக்கையும். இப்ப நம்ம எதுக்கு போயிடலாம், இதோ இப்ப இங்க நமக்கு என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இது கூட வேணாம், தெளிவா உங்களுக்கு காட்டணும்னா இதோ இங்க என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, ஃபோர்த், இது கூட இல்லை, தெளிவா இங்க பாருங்க ஐஎஃப்சி கேண்டிலா ப்ராப்பரா இருக்கானா, சூப்பர் ஐஎஃப்சி கேண்டிலா. அந்த ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, செகண்ட் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்கா. அப்ப செகண்ட் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்னா நம்ம எங்க என்ட்ரிக்கு போனோம், டைரக்டா நம்ம ஹை டு லோ ஆர் லோ டு ஹை போறோம். அப்ப 0.5 ஜோன்ல நம்ம என்ட்ரி போனோம், மார்க்கெட் 0.5 ஜோனுக்கு வந்தா நம்ம இங்க பை பண்ண போறோம். அப்ப இங்க நம்ம பை பண்ணிடணும், இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இது தேர்ட் டைப்பா, சரி செகண்ட் டைப்பா. தேர்ட் டைப்ன்றது நம்ம அடுத்து அப்படியே பார்ப்போம். அதாவது எங்கெங்கெல்லாம் ஐஎஃப்சி கேண்டில் கேப், நமக்கு ஐஎஃப்சி கேண்டில் இருக்கணும், மஸ்ட் கேப் இருக்கணும், கேப் இருக்கிற இடத்துலயும் நமக்கு ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ணுவோம். 4 ஹவர்ஸ்ல போயிட்டா உங்களுக்கு இன்னும் ப்ராப்பரா தெரியும். இதோ இங்க என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, தேர்ட் டைப் ஆர்டர் பிளாக்கா. இது ஃபுல்லா ஐஎஃப்சி கேண்டில் தான். நான் மற்ற கேண்டில் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் லார்ஜ் வால்யூம் கேண்டில்ஸ், இம்பேலன்ஸும் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுவோம். பட் ஆர்டர் பிளாக்ன்றது எங்கே இருக்கா, இந்த விக்கில் தான் என்ட்ரி இருக்கு. அப்போ டைரெக்டாக மார்க்கெட் இங்கே வந்தால் நம்ம இங்கேருந்து செல் பண்ணுவோம். ஸோ இது ஃபோர்த் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக். சரி, ஃபோர்த் டைப்பில் தேர்ட் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக். ஃபோர்த் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்ன்றது எல்லா இடத்துலையும் தான் இருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே பாருங்க, இது ஒரு ஐஎஃப்சி கேண்டிலா, இந்த ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா. இப்போ மார்க்கெட் நடுவில் எங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது ஒரு ஐஎஃப்சி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இதுக்கு நடுவுலையும் மார்க்கெட் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணியிருக்கா. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஆர்டர் பிளாக் வந்து இங்கே வந்திருக்கான். இந்த ஆர்டர் பிளாக் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ட்ரை பண்ணி மறுபடியும் மேலே போய் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் மேலே போயிட்டான், தெரியுதா. ஸோ நம்ம முன்னாடியே படித்தோம்ல இம்பேலன்ஸில், ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும், வந்து ஃபில் பண்ணியிருக்கணும், ஃபில் பண்ணாமல் மேக்ஸிமம் ஃபில் பண்ணாமல் போயிடுச்சு அப்படின்னா அது பவர்ஃபுல் ஜோன், திருப்பி அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுவான். ஸோ இது ஃபோர்த் டைப் ஹிட்டன் ஆர்டர் பிளாக்ன்றது. இது நார்மல் டைப் ஆர்டர் பிளாக், இந்த ஆர்டர் பிளாக். இது ஃபர்ஸ்ட் டைப் ஆர்டர் பிளாக், இது ஃபோர்த் ஹிட்டன் ஆர்டர் பிளாக். நீங்க எல்லா இடத்துலையுமே நீங்க ஐஎஃப்சி கேண்டில் பார்க்குறீங்க, கேப் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே ஆர்டர் பிளாக் தான். ஸோ இங்க ஒரு ஐஎஃப்சி கேண்டில் இருக்கா, அப்ப இங்க நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கா நம்ம இதை எடுத்துக்கலாமா. ஸோ பட் நம்ம இங்க எப்படி ஆர்டர் பிளாக்கா எடுத்துப்போம்னா, நம்ம இந்த கேண்ட்லையும் சேர்த்து ஆர்டர் பிளாக்கா எடுத்துப்போம் இப்படி. ஏன்னா பிகாஸ் இங்க இந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போகும், இங்க இருக்கிற கேப்பை தான் ஃபில் பண்ண வரும். பிகாஸ் இங்கேயும் கேப் இருக்கு, இந்த கேண்டில் இவ்வளோ பெரிய கேப் இருக்கு. அப்போ இங்க ஃபில் பண்ண வர மார்க்கெட் இங்கேயும் ஃபில் பண்ணிட்டு வந்து போயிடும். அதை தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஒரு கேண்டில் ஆர்டர் பிளாக், அதாவது ஐஎஃப்சி கேண்டில் இருக்கும், ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் ஆர்டர் பிளாக், அந்த ஆர்டர் பிளாக் கேண்டிலையும் கேப் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் நம்ம ஆர்டர் பிளாக்கா சூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இங்கேயுமே என்ன பண்ணியிருக்கான், ஒரு நார்மல் ஐஎஃப்சி கேண்டில், ரொம்ப பெருசா தெரியல ஐஎஃப்சி கேண்டில், பட் ஒரு நார்மல் கேண்டில், அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் நமக்கு என்னது ஆர்டர் பிளாக். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்திருக்கான், ஃபில் பண்ணணும்னு ஃபில் பண்ணியிருக்கலாம், பட் அவன் என்ன பண்ண, ஃபில் பண்ணல, திருப்பி மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்து ஃபில் ஆயிருக்கா. ஸோ நீங்கள் ஆர்டர் பிளாக்ன்ற கான்செப்டை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எங்கே போய் நம்ம பை பண்ணணும், எங்கே போய் செல் பண்ணணும் அப்படின்னு நம்ம கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஆர்டர் பிளாக்குடைய கான்செப்ட். நம்ம எல்லா இடத்துலையும் நமக்கு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கான், இது ஒரு ஆர்டர் பிளாக்கா, அந்த ஆர்டர் பிளாக் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் வந்துட்டு செல் ஆயிருக்கானா, அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கான், ஆர்டர் பிளாக் இருக்கானா. ஸோ நமக்கு எல்லா டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்கும் நமக்கு மார்க்கெட் நம்ம சொல்லி படித்த கான்செப்ட் இங்கே இருக்கும். இது என்னது, இது ஒரு ஆர்டர் பிளாக்கா, இது ஹிடன் ஆர்டர் பிளாக்கா, மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கா. இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் என்ன ஆர்டர் பிளாக்கு, டைப் 2 ஆர்டர் பிளாக்கா, பாடி சின்னதாக இருக்குது, விக்கு பெருசாக இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 0.5 ஜோனில் நம்ம இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம என்ட்ரின்றது செல் எங்கே பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி நீங்கள் எல்லா கேண்ட்லையும் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஆர்டர் பிளாக் இருக்கும். அப்படியே ஆர்டர் பிளாக் நம்ம சும்மா எல்லா இடத்தையும், இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக மார்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி ரேண்டமாக. நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும் அப்படின்னாவே என்ன இருக்கணும்,
அப்படியே நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரா காட்டுறா ஒரு ஆர்டர் பிளாக் ரூல்ஸோட சேர்த்து. ஜஸ்ட் இப்போ மார்க்கெட் எங்க இருக்கா? ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட், நான் கரெக்டாக இந்த ஜோன் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கணுமா? எஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான். ஃபர்ஸ்ட் ரூல் டிக். செகண்ட் ரூல் நமக்கு என்ன இருக்கணும்? ஐஎஃப்சி கேண்டில் இருக்கணுமா? இதோ இங்கே ஒரு ஐஎஃப்சி கேண்டில், இங்கே ஒரு ஐஎஃப்சி கேண்டில், இவ்வளோ ஐஎஃப்சி கேண்டில் இருக்கு. அப்போ ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில்லாம் ஆர்டர் பிளாக். அப்போ இது ஒரு ஆர்டர் பிளாக், அடுத்து இது ஒரு ஆர்டர் பிளாக், அடுத்து அதுக்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா? ஸோ இதுவும் என்னது? ஒரு ஆர்டர் பிளாக். ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக். அடுத்து ஃபோர்த் ரூல் மிட்டிகேட் ஆகிருக்கக்கூடாது, டச் ஆகிருக்கக்கூடாதா? இது இத்தனை ஆர்டர் பிளாக்ல வந்து ஏன் இந்த ஆர்டர் பிளாக்ல மட்டும் என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்குன்றதெல்லாம் நீங்க அடுத்த கான்செப்ட்ல படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரூல் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும். அடுத்து இல்லாம அது என்ன சொன்னேன், நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்ன்றது எங்க இருக்கணும் அப்படின்னா 0.5 ஜோனுக்கு மேல இருக்கணும். அதாவது ஒரு பிரேக் ஆஃப் கண்டுபிடிக்கிறோமா, பிரேக் ஆஃப் கண்டுபிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹை இருக்கும் ஒரு லோ இருக்கும். அந்த ஒரு ஹை டு லோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபெப் ரிட்ரேஸ்மென்ட் டிராப் பண்ணணும். ஃபெப் டிராப் பண்ணீங்கன்னா 0.5க்கு மேல இருக்க ஆர்டர் பிளாக் எல்லாமே வேலிட். பிகாஸ் நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், ப்ரீமியம்ல வந்து செல் பண்ணுவானா, அப்ப நம்ம போய் இந்த இடத்துல செல் பண்ணக்கூடாது, இங்க செல் பண்ணக்கூடாது, இங்க செல் பண்ணக்கூடாது, எங்க செல் பண்ணணும், இந்த ஜோனுக்குள்ள செல் பண்ணணும். அப்ப அந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த ஜோனுக்குள்ள, அதாவது இந்த ப்ரீமியம் ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்துட்டான், அதுக்குள்ள நம்ம மார்க் பண்ண ஜோனுக்கு வரதான் பார்க்கணும். அது எப்படி, அந்த கன்ஃபர்மேஷன்லாம் அடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண தெரியணும். இப்போ ஒன்றும் இல்லை, அடுத்த கான்செப்ட் சொல்றேன். இங்க என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் ப்ராப்பரா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கானா? ஸோ இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான். இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்ச நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஐஎஃப்சி கேண்டில் இருக்கா? எஸ், ஐஎஃப்சி கேண்டில் இருக்கு. தேர்ட் பாயிண்ட் இம்பேலன்ஸ் இருக்கா? எஸ், இங்கேயும் இம்பேலன்ஸ் இருக்கா, இங்கேயும் இம்பேலன்ஸ் இருக்கா. ஃபோர்த் பாயிண்ட் மிட்டிகேட் ஆகாம இருக்கா? அந்த கேப் ஃபில் பண்ணலையா? எஸ், ஃபில் பண்ணல. அப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக் வருதான்னு வெயிட் பண்ணணும். அப்போ வராமல் அவன் பாட்டு கீழே போயிட்டான், அப்போ நம்ம அப்படியே அடுத்த ஜோன், அடுத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அடுத்த போயிடணும். ஏன்னா நமக்கு என்ட்ரி கிடைச்சா நம்ம என்ட்ரி போவோம், கிடைக்கலன்னா நம்ம என்ட்ரி போக மாட்டோம். நம்மளுடைய கான்செப்டே மெக்கானிக்கல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் படி என்ட்ரி கிடைச்சா போகணும், என்ட்ரி கிடைக்கலன்னா போகக்கூடாது. இப்போ இதுவுமே பாருங்க, சிம்பிள், கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு நடந்திருக்கு. ஒரு ப்ராப்பரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? எஸ், பாடி க்ளோஸ் பண்ணி தான் அப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் ஃபால் பண்ணியிருக்கான். பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நமக்கு ஐஎஃப்சி கேண்டில் இருக்கா? எஸ், ஐஎஃப்சி கேண்டில் இருக்கான். அடுத்து தேர்ட் பாயிண்ட் நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கா? எஸ், இம்பேலன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் வந்து அவன் இன்னும் டச் பண்ணி தான் ஃபில் பண்ணிருக்கலாம், ஃபில் பண்ணல. அப்போ கரெக்டாக இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் செல் ஆகும். வந்து செல் ஆயிருக்கானா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கற்றுக்கிட்டது மார்க்கெட் ப்ராப்பரா எங்க வந்து செல் ஆகும் பை ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் பிளாக். அதுல 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4 டைப்ஸ் ஆர்டர் பிளாக். ஃபர்ஸ்ட் டைப்ன்றது இந்த மாதிரி, ஃபர்ஸ்ட் டைப்ன்றது நார்மல் கேண்டிலா இருக்கும். செகண்ட் டைப்னு இந்த மாதிரி கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்கும், அதாவது பாடி பெருசா சிறுசாவும் விக்கு பெருசாவும் இருக்கும். அடுத்து தேர்ட் டைப்ன்றது என்னது, தேர்ட் டைப்ல ஐஎஃப்சி கேண்டிலோடைய விக்கு பெருசா இருக்கும். ஃபோர்த் டைப்ன்றது ஹிடன் ஆர்டர் பிளாக். ஸோ இதுவுமே ஹிடன் ஆர்டர் பிளாக். இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கானா? அதுக்கு அடுத்து ஹிடன் ஆர்டர் பிளாக். இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க மார்க்கெட்ல சார்ட்ல பிராக்டிஸ் பண்ணதான் இந்த ஆர்டர் பிளாக் ஏன் வந்திருக்கு, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, அப்ப இது கரெக்டா வேலிடான்னு சொல்லிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணிட்டு அந்த நோட்ஸ்ல மட்டும் நோட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களால ப்ராப்பர் ட்ரேடிங் கத்துக்கவும் முடியாது, நீங்க ஒரு ப்ராப்பர் ட்ரேடராகவும் ஆக முடியாது. ஒரு ப்ராப்பரா ட்ரேட் பண்ண போறீங்க, உங்க லைஃபை இதுல மாத்திக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர் பிளாக் கான்செப்ட். இந்த ஆர்டர் பிளாக் புரிஞ்சா நீங்க கிட்டத்தட்ட இப்போ இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த கான்செப்டை நீங்க ப்ராப்பராக லேர்ன் பண்ணாவே கிட்டத்தட்ட ஒரு 60% கனடா தாண்டின மாதிரி. ஒரு 40% தான், அந்த 40% சின்ன சின்ன கான்செப்ட் தான், அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க ஒரு ப்ராஃபிட் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் விஷயம், இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டர் பிளாக்ன்றது கான்செப்ட் இதுதான், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க.